என் பிரியமான பிள்ளையே, நீ இன்று இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நான் உன்னை விட்டுவிடவில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பலமுறை உன் உள்ளத்தில் சொன்னாய், என்னால முடியல. என் வாழ்க்கை தோல்வி. என் முயற்சி வீணாயிடுச்சு. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், தோல்வி இல்லை, ஜெயம் மாத்திரம். என் மகனே, என் மகளே, உலகம் உன்னை அளந்தது. மதிப்பெண்களால் அளந்தது, பணத்தால் அளந்தது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு அளந்தது. ஆனால் நான் உன்னை அளப்பது உன் இருதயத்தால். நீ விழுந்தாயா? அது தோல்வி அல்ல. நீ அழுதாயா? அது பலவீனம் அல்ல. நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்றால் அது என் திட்டம் இன்னும் முடிக்கப்படவில்லை என்பதற்கான சாட்சி. தோல்வி என்பது ஒரு நிலை, உன் அடையாளம் அல்ல. ஒரு தேர்வில் தோற்றது, ஒரு வேலை இழந்தது, ஒரு உறவு உடைந்தது, ஒரு வியாபாரம் மூடியது, இவை உன் வாழ்க்கையின் ஒரு பக்கம் மட்டும். அது முழு புத்தகம் அல்ல. நான் உன் வாழ்க்கையை எழுதிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கடைசி அத்தியாயம் எழுதப்படவில்லை. நீ நினைக்கிறாய், எல்லாம் முடிஞ்சுடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இதுதான் ஆரம்பம். உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். நீ ரகசியமா அழுத கண்ணீரை, யாருக்கும் தெரியாத இரவுகளை, தலையணையில் புதைத்த வலியை நான் எல்லாம் பார்த்தேன். ஒரு துளி கண்ணீரும் வீணாகாது. அது நாளை உன் ஜெயத்தின் விதை ஆகும். இன்று நீ கண்ணீருடன் விதைக்கிறாய், நாளை நீ சந்தோஷத்துடன் அறுப்பாய். இவனால் முடியாது என்றவர்கள், இவள் எதுவும் ஆக மாட்டாள் என்றவர்கள், அவர்கள் பார்க்கப் போகிறார்கள் நான் உன்னை உயர்த்தும் நாளை. நான் உன் மேசையை உன் எதிரிகளுக்கு முன்பாக ஆயத்தம் செய்வேன். நான் உன் வாழ்க்கையை திருப்பிப் போடுவேன். இந்த நாள் சாதாரண நாள் அல்ல. இது உன் திருப்புமுனை நாள். நீ மனம் உடைந்து இருந்த இடத்திலிருந்து நான் உன்னை எழுப்பப் போகிறேன். நீ பயந்த இடத்தில் நான் தைரியம் கொடுக்கப் போகிறேன். நீ முடியாது என்ற இடத்தில் நான் நீ செய்ய முடியும் என்று சொல்கிறேன். என் பிள்ளையே, நான் சிலுவையில் தோல்வி அடைந்தேன் என்று உலகம் நினைத்தது. ஆனால் 3ஆம் நாள் ஜெயம் வெளிப்பட்டது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் இப்போது அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஜெயம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. தோல்வி முடிந்தது, அவமானம் முடிந்தது, பயம் முடிந்தது. ஜெயம் ஆரம்பம், உயர்வு ஆரம்பம், ஆசீர்வாதம் ஆரம்பம். உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் வேலை இடத்தில், உன் உடல்நிலையில் நான் மாற்றம் செய்கிறேன். நீ இப்போது இந்த வார்த்தையை நம்பி சொல்லு, என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, ஜெயம் மாத்திரம். மீண்டும் சொல்லு, மீண்டும் சொல்லு. உன் ஆன்மா கேட்கும் வரை சொல்லு. என் பிள்ளையே, நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன். நீ அழுதாலும் நான் ஆறுதலாக இருப்பேன். நீ நம்பினால் நீ ஜெயிப்பாய். ஏனெனில் தோல்வி இல்லை, ஜெயம் மாத்திரம்.